ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி மயில் ரெண்டு பேருமே சேர்ந்து ரோகிணியை காப்பாத்திடுறாங்க. ரோகிணி கிட்ட கேட்குறாங்க, ரோகிணி உனக்கு என்னாச்சு, யாரு உன்னை இப்படி கட்டி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரோகிணி சொல்றாங்க, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, துர்காவோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் போது கார்த்தி கேட்குறாங்க, என்னாச்சு ரோகிணி, ஒழுங்கா புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, நான் வெளியில நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு நிறைமாத கர்ப்பிணியா வந்தா. அவ சொன்னா, இந்த மாப்பிள்ளைய எதுக்காக நீங்க உங்க தங்கச்சிக்கு கட்டி வைக்கிறீங்க, அவனை பத்தி 4 இடத்துல விசாரிச்சு கட்டி வைக்க வேண்டியதானே, அவன் சரியான ஃப்ராடுமா, என்னையவே ஏமாத்தி என் வயித்துல பிள்ளை கொடுத்துட்டு போயிட்டான், இப்போ உன் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கான், அவன் சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் துர்காவை கல்யாணம் பண்ண போறான், சீக்கிரம் அவளை எப்படியாவது காப்பாத்துமா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. சரி உங்களை பத்தின உண்மையெல்லாம் அம்மா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டைனிங் ஹால்ல அம்மாவை தேடி வந்தேன். அம்மாவுக்கு போன் போட்டாலும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நேரத்துலதான் யாரோ பின்னாடி இருந்து என் தலையில அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்றாங்க. இதை கேட்டதுமே கார்த்தி மயில் ரெண்டு பேருமே சொல்றாங்க, இதெல்லாம் அந்த சின்னத்த வேலையா தான் இருக்கும், சரி இங்க இருக்க டைம் ஆயிட்டே தான் இருக்கும், சீக்கிரம் போயிட்டு அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கூப்பிட்டுட்டு போறாங்க. அப்போ முத்துவேல் வந்து ரோகிணியை கட்டி போட்ட இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல ரோகிணி இல்லவே இல்லை. அதை பார்த்ததுமே முத்துவேல் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. அங்க இருக்கிற ரவுடிங்களை எல்லாம் கூப்பிட்டு, ஒரு பொண்ணு உங்களுக்கு பத்திரமா பாத்துக்க தெரியாதடா, இப்ப பாரு அவ எஸ்கேப் ஆயிட்டா, போச்சு அவ மட்டும் சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லிட்டானா அவ்வளவுதான், நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி மயில் ரெண்டு பேருமே கூட்டிட்டு போறாங்க. அப்போ மயில் வந்து சொல்றாங்க, அந்த முத்துவேல நான் சும்மா விட மாட்டேன்ப்பா, அவன் தானே என் பொண்டாட்டி இந்த மாதிரி அடிச்சு கட்டி போட்டு வச்சது, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வராங்க. அப்போ அங்க சாமுண்டீஸ்வரி நின்றுட்டு இருக்காங்க, கூட சந்திராவும் நிக்கிறாங்க. ரோகிணியை பார்த்து சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்னாச்சு ரோகிணி, ஏன் ஒரு மாதிரி வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ ரோகிணி சொல்றாங்க, அம்மா இந்த கல்யாணம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி வந்து, என்னடா ஆச்சு, நீ சொல்றது எனக்கு புரியல, ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்ல. அப்போ ரோகிணி சொல்றாங்க, இந்த மாப்பிள்ள சரியான ஃப்ராடுமா, அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்கியிருக்கான் அப்படின்னு சொன்னதுமே சாமுண்டீஸ்வரி பயங்கரமா ஷக்காயி அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க. அப்போ சந்திரா வந்து ரோகிணி கிட்ட கேக்குறாங்க, ரோகிணி என்ன கடைசி நேரத்துல வந்து இப்படி குட்டையை குழப்பி விடுற, ஏன் இந்த டிரைவர் தான் உன்னை இப்படி எல்லாம் பேச சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, இல்லம்மா நான் யார் சொல்லி இப்படி எல்லாம் பேசல, என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ரோகிணிய தலையில யாரோ அடிச்சு கட்டி போட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட சாமுண்டீஸ்வரி பயங்கரமா ஷாக் ஆக்குறாங்க. அப்போ சந்திரா சொல்றாங்க, அக்கா இவங்க எல்லாருமே டிராமா பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறாங்க, நீ இவங்க பேச்சு யார் பேச்சும் கேட்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ரோகிணி சொல்றாங்க, சித்தி என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் சொல்றேன், இந்த மாப்பிள்ள சரியான ஃப்ராடு, அந்த பொண்ணை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்றாங்க. அப்போ கார்த்தி மயில் இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க, ஆமாத்த ரோகிணி சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இப்ப கூட நாங்க அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு தலையே சுத்தி போச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ துர்காவுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளை கிட்ட நேரா போறாங்க. அவன் கிட்ட போயிட்டு கண்ணை காட்டி மிரட்டுறாங்க, டே நீ யாரு என்னங்கிற உண்மையை சொல்லு, அப்படி இல்ல இங்கே உன்னைய சுட்டுட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி செம்மையா மிரட்டி கேக்குறாங்க. அப்போ துர்காவுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளை வேற வழி இல்லாம அவனை பத்தின உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறான். ஆமா மேடம், அவங்க சொன்ன எல்லாமே உண்மைதான், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு இப்போ பிரெக்னெண்டா இருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, அட பாவி இப்படி பொசுக்குன்னு உண்மையை சொல்லிட்டியடா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி உன்னை இந்த மண்டபத்தை விட்டே ஓட வச்சு எங்க அக்காவை அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தா கடைசி நேரத்துல இப்படி காலை வருதியே அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு சாமுண்டீஸ்வரிக்கு செம கோவம் வருது. இவங்க எல்லாத்தையுமே மண்டபத்தை விட்டு துரத்தி அடிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அந்த இடத்துல துர்கா மாலையும் கழுத்துமா மணமேடையில நிப்பாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி தன்னோட பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு, மணமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்று போயிடுச்சு, இனிமேட்டு என் பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சைடு நவீன் இருப்பாங்க. கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்வாங்க, அத்தை நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, துர்காவுக்கு நவீனை விட நல்ல மாப்பிள்ளை யாருமே கிடைக்க மாட்டாங்க, என்னதான் நீங்க தேடி தேடி உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் நவீன் தான் துர்காவுக்கு அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்வாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி வேற வழி இல்லாம துர்காவுக்கு நவீனே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இதுதான் நடக்கும், நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். சந்திரா கண்ட கனவெல்லாம் ஒண்ணுமே பழிக்காம போயிடுச்சு. ஏன்னா சாமுண்டீஸ்வரி அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கனவு கண்டுட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம கார்த்திக் வந்து அப்படியே ட்ராக்கே மாத்தி நவீனுக்கே துர்காவை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.